friends, welcome to our YouTube channel HNN World. So இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இது ஒரு ரெசிபி வீடியோ தான். ஸோ அன்னைக்கு நம்ம ஈவினிங் vlog எடுத்த போது நாங்கள் வந்து ஒரு பொட்டேட்டோ மசாலா வந்து காமிச்சிருந்தோம். ஸோ அப்போ சொன்னோம் அதோட ரெசிபி போடுறோன்னு. ஸோ இந்த வீடியோ வந்து அந்த பொட்டேட்டோ மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்குறோம். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வந்து நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம மெயின் வந்து பொட்டேட்டோ எத்தனை தேவையோ அத்தனை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் எடுத்துருக்கோம், அப்புறம் பூண்டு எடுத்துருக்கோம், கருவேப்பிலை, அடுத்தது தக்காளி. மசாலாஸ் வந்து நான் போடும்போது உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன மசாலாஸ்ன்னு. வந்து நம்ம குக்கரில் தான் குக்கிங் பண்ண போகிறோம். அப்போ தான் சீக்கிரமாக அது வந்து டிஷ் ரெடி ஆகும். இப்போ நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இனி வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம். இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச இஞ்சி போட்டுக்கலாம். கார்லிக் போட்டதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இனி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்து நம்ம மீடியமாக வச்சதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கோம். இனி வந்து கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு காரம் அவ்வளோ தேவையில்லை, ஸோ அதனால் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். இனி வந்து 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். இனி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சிக்கன் மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இனி வந்து இது நல்லா நம்ம மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இது கூட இதாகணும். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இனி வந்து தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் அது கொதிச்சிருச்சு. ஸோ தண்ணி வந்து பத்தலை, மறுபடியும் இன்னொரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த டைமில் வந்து உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு இல்லாதனால உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும். இனி வந்து தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ணிட்டோம். இனி வந்து நம்ம குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அந்த குழம்பு வந்து குக்கரில் இருக்குது. ஸோ அதை வந்து 2 விசில் அடிக்கணும். இந்த மசாலா வந்து நம்ம சாதத்து கூட சப்பாத்தி கூடையெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு தான். ஸோ இதை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி தான். நம்ம பேனில் பண்ணுறத விட குக்கரில் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம வந்து ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ண போகிறோம். இன்றைக்கி மீன் வண்டி வந்தனால நம்ம வாங்கினோம் மத்தி மீன். ஆனால் அதுலேருந்து நிறைய குட்டி குட்டி மீன், அப்புறம் ப்ரான்ஸ் எல்லாம் கிடச்சது இதுலேருந்து. ஸோ இன்றைக்கி வந்து இது ஃப்ரை பண்ணலான்னு நினச்சிட்டோம். மத்தி மீன் வந்து குழம்பு வைக்கலான்ட்டு உள்ளே வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி இதுவும் நம்ம மசாலாவும் சேர்த்து தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். ஸோ இது ஃப்ரை பண்ணிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு விசில் அடிச்சிருச்சு. இப்போ 2வது விசில் அடிச்சிருச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். அப்போ நம்ம பொட்டேட்டோ கறி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை தான் ரெடி பண்ணணும். ஸோ ஃபிஷ் வந்து நல்லா வெந்துட்டுருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபஸ்ட்டு செட் மீன் வந்து வெந்துருச்சு. இனி நம்ம செகண்ட் செட்டில் வந்து ப்ரான்ஸு இன்னும் கொஞ்சம் குட்டி மீன் இருக்குது, அதை வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் ப்ரான்ஸ் இருக்குது, அப்புறம் இந்த மீன் இருக்குது. இந்த ப்ரான்ஸ் வந்து க்ளீன் பண்ணது எல்லாம் ரொம்ப குட்டியாகிருச்சு. இது வறுத்தா அதை விட குட்டியாயிரும். நீங்கள் ஐஸ் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம மசாலா ரொம்ப அழகாக வந்துடுச்சு. அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. ஸோ ஃபைனலி நம்ம மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலி வந்து ஒரு டச்சுக்காக நம்ம வந்து கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்போது இதுதான் நம்ம ரெசிபி. ஸோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்களும் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி சாப்பாடுக்கும் அதே மாதிரி சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். சொல்லிவிட்டு நம்ம ஃபிஷ்ஷும் நம்ம வந்து எப்போயோ குக்கிங் எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.